பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேனிலும் இனிமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். ஆமாங்க, இந்த உலகத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது நேர்த்தியா படைச்சாராம். அதுல மனுஷனை மட்டும் அவருடைய சாயலாகவே படைக்கப்பட்டாராம். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை போல நம்மளும் சார்ந்து குணம் உள்ளவர்களா, ரொம்ப உதவி செய்யறவர்களா, அற்புதம் செய்யறவங்களா, அன்பு வெளிப்படுத்துவங்களா இருக்கணும் என்பதற்காக நம்மள ஆண்டவர் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார். சரி, ஓகே. சிலுவையில இயேசுவை அடிச்சாங்க, அவரை ரொம்ப காயப்படுத்தினாங்க, ரொம்ப துன்புறுத்தினாங்க. அவருக்கு புது புது எதிரிகள்லாம் சிலுவை அடிக்கப்பட்ட பொழுது எழும்புனாங்க. ஆனாலும் இயேசு யாரையுமே என்ன பண்ணல, பகைக்கல, அவங்களுக்கு எதிராக எதுவுமே செய்யல. ஆண்டவர் இயேசு நினைச்சிருந்தா ஒரு வார்த்தையிலேயே எல்லா காரியத்தையும் அவர் மாற்ற வல்லவர். ஆனா அவர் எதையுமே செய்யலங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நோக்கம், அவருடைய எல்லா முழுமையுமே சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஒட்டுமொத்த மனுகுலகத்தினுடைய பாவங்களை மூடணும், நம்மள விடுதலையாக்கப்படணும், நம்ம மறுபடியும் எழுந்து போன ரட்சிப்பை மறுபடியும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காகவே தன்னை சிலுவையில ஒப்பு கொடுக்கணும் என்பதற்காக ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் அன்பை மட்டும் வெளிப்படுத்தி நமக்கு ரட்சிப்புங்கிற விடுதலை என்கிற அந்த கிரயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரு பெரிய வெற்றி சிறந்தார். அவர் ஒரு பாவம் செய்யல, வெற்றி சிறந்தார். இந்த நாள்ல நீங்களும் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழணுமா? அவரை போல அன்பு வெளிப்படுத்தினா போதுங்க. அன்பே எல்லாவற்றையும் தாங்கும், சகிக்கும், எல்லாவற்றையும் தப்புவிக்கும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். சோ அன்பை மட்டும் நீங்க வெளிப்படுத்தி பாருங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த நாள் வார்த்தை வசனம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.